திருநெல்வேலி மாநகர பகுதியில் ஆட்டோக்களில் பள்ளி குழந்தைகளை அதிக அளவு ஏற்றிச் செல்லும் சம்பவங்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, இப்ப இந்த செய்தி தொகுப்பிலேயே பார்த்தோம், 4-5 பேர் செல்லக்கூடிய அந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 10-15 மாணவர்களை கூட்டிட்டு போறாங்க. இப்போ இது தொடர்பாக இது கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பா இருக்கு? இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? திருநெல்வேலி மாவட்டத்தின் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாநகர் பகுதிகளில் தனியார் மற்றும் தனியார் உதவி பெறும் பள்ளிகள் என்பது 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வரக்கூடிய குழந்தைகள் ஆபத்தான முறையில் சேர் ஆட்டோக்கள் எனக்கூடிய அந்த சிறிய அளவில் அபய ஆட்டோக்களை பயன்படுத்தி வருவதாகவும், இதில் அதிக அளவு குழந்தைகளை சட்டவிரோதமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏற்றி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. இது தொடர்பாக புதிய தலைமையிலானது இன்று காலை முதல் ஒரு கலாய்வு மேற்கொண்டு மாநகர் முழுவதும் இருக்கக்கூடிய தனியார் உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகளில் ஆய்வு நடத்தியது. அப்போது அதிக அளவு குழந்தைகளை சட்டவிரோதமாக ஏற்றி செல்வது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதனை நம்ம செய்தி தொகுப்பாகவும் வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பது குறித்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளிடம் போக்குவரத்து துறையிடம் புதிய தலைமுறை சார்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு வகையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட்டுதான் வருகிறது. மேலும் இதுபோன்ற வருங்காலங்களில் நடைபெறாமல் இருக்கும் வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் அந்த நேரடியாக சென்று அதற்காக ஒரு சுற்றறிக்கை கொடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்களை நேரில் அளித்து ஒரு விழிப்புணர்வு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், தொடர்ந்து 3 நபருக்கு மேல் யாரும் ஏற்றக்கூடாது என ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் விதிமீறி செயல்படக்கூடிய அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகர காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், சுற்றறிக்கை மூலம் அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை நீங்களும் கண்காணிக்க வேண்டும், பெற்றோருக்கும் அறிவுரை வழங்க வேண்டும். ஏனென்றால் தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். ஆகையால் பெற்றோர்களும் மாணவ மாணவிகள் சென்று வரக்கூடிய வாகனங்கள் சரியாக இருக்கிறதா, அதிக அளவு மாணவர்கள் ஏற்றி செல்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். அப்போதுதான் இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வு என்பது நடைபெறாது என தெரிவித்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் என்பது இயக்கப்படுகிறது. குறிப்பாக காலை மற்றும் மாலை வேளைகளில் மாநகர் பகுதியில் இந்த ஆட்டோக்கள் என்பது அதிக அளவு இயக்கப்படுகிறது. பொதுவாக மாநகர் பகுதியில் பாதாள சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக பள்ளங்கள் என்பது அதிக அளவு தோண்டப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவ்வாறு தோண்டக்கூடிய அந்த பள்ளங்களில் பயணிக்கக்கூடிய அந்த ஆட்டோக்களும் பெருமளவு சிரமத்துக்குள்ளாகிறது. ஏனென்றால் பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் பெரும் விபத்துகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே இதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது எழுந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அனைத்து பள்ளிகளுக்கும் முதன்மை கல்வித்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை அனுப்ப திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், சுற்றறிக்கையின் பிறகு அனைத்து மாணவ மாணவிகளை பெற்றோர்களும் கல்வி நிறுவனங்களும் கண்காணிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெற்றோருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. அதிகாலை எழுந்து குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பள்ளிக்கு தயார்படுத்துகின்றனர் பெற்றோர். அவர்களில் பலர் குழந்தைகள் எப்படி பள்ளிக்கு சென்று வருகிறார் என்பதை கண்காணிக்க தவறிவிடுகின்றனர். தனியார் வாகனங்களில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணிப்பதை படம் பிடித்திருக்கிறது புதிய தலைமுறை. ஸ்கூல் போயிட்டு வரக்கூடிய காலங்கள், அதாவது காலையிலும் மாலையிலும் பாத்தீங்கன்னா இந்த 2 வீலர் அப்படின்றது ஆட்டோக்களாகவும், ஆட்டோக்கள் அப்படின்றது வேன்களாகவும், வேன்கள் அப்படின்றது பேருந்து போன்ற அளவிலான பயணிகள், அதாவது குழந்தைகளை ஏற்றி செல்றத நம்ம தமிழ்நாடு முழுவதும் பரவாயில்ல எந்த இடத்துலனாலுமே நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்கூல் பேக்ஸ் ஒரு 15-20 இருக்கும், குழந்தைகளும் அதுக்கு ஈக்குவலா இருப்பாங்க. அதாவது முதல்ல இந்த குடோன் மாதிரி பின்னாடி உள்ள இடங்கள்ல மட்டும் ஆட்டோக்கள் ஏத்திட்டு போனாங்க, வேன்ல போனாங்க. இப்ப வேன்லாம் என்ன பண்ணாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புத்தக பைகளை மேல டாப்ல ஏத்திட்டு உள்ள அவ்வளவும் குழந்தைகள். அரசு பேருந்துகளில் சில மாணவர்கள் படியில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணிப்பது ஒருபுறம் இருக்க, பெற்றோர் ஏற்பாடு செய்யும் வாகனங்களிலோ ஆபத்து வேறுவிதமாக இருக்கிறது. பள்ளியின் வாயிற்கதவு என இதனை எண்ணிவிட வேண்டாம். ஆட்டோவின் பின்புறத்தில் அடைக்கப்பட்ட மாணவ மழலைகள் இவர்கள். நாள்தோறும் இப்படித்தான் பல குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் எனப்படும் பாளையங்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. பேசஞ்சர் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 2 கேரி 3 பேசஞ்சர் அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதில் போகிற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 15லேருந்து 20 பிள்ளைகள் வரைக்கும் போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட உயிருக்கு எந்த உத்தரவாதமே கிடையாது. அதனால மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி தரப்பு மூவரும் இணைந்து அதை மாற்றணும். தென்காசியில் தொழிலாளர்களை அடைத்து வைத்து அழைத்துச் சென்ற சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளாகி 3 பேர் உயிரிழப்பு என அவ்வப்போது செய்திகள் வந்த வண்ணம் இருந்தாலும் இதுபோன்ற ஆபத்தான பயணம் தொடர்ந்த வண்ணம் உள்ளது. எதிர்காலத்தை காக்கும் தலைமுறையை காக்க வேண்டியது கடமை அல்லவா?
மாணவர்களின் பாதுகாப்பை போக்குவரத்து காவல்துறை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.